அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னால், புத்தன் என்பவன் யதார்த்தமான கருத்துக்களை உலகிற்கு எடுத்து சொன்னவனா, இல்லை சேக்கிழார் பெருமான் கூறிய அந்த 63 நாயன்மார்களில் இருக்கும் அந்த வரலாற்று கதைகள் யதார்த்தமானதா அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். இப்படி தான் ஒரு முறை புத்தர் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு அம்மா அங்கேருந்து தன் மகன் இறந்து விட்டான், தன் மகனை எழுப்பி தருமாறு அந்த அம்மா புத்தனிடம் தொந்தரவு செஞ்சுருக்காங்க. அப்போ புத்தன் எவ்வளோ சொல்லி அவங்க கேட்கல. உடனே புத்தன் என்ன பண்ணியிருக்காரு, நீ இறப்பு சம்பவம் நடக்காத ஒரு வீட்டில் போயிட்டு கடுகை வாங்கிட்டு வா, ஒரு பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அந்த அம்மா வீடு வீடாக போய் கேட்டிருக்காங்க, இதை மாதிரி உங்கள் வீட்டில் இறப்பு சம்பவம் நடந்திருக்கா, துக்க சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்கக்குள்ள எல்லார் வீட்லேயும் என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் இறப்பு, எங்கள் தாத்தா முப்பாட்டன் எங்கள் அப்பா யாராவது ஒருத்தவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்பொழுது அந்த அம்மாவிற்கு ஒவ்வொரு வீடாக போய் கேட்கும்போது ஓரளவுக்கு அந்த அம்மா உணர்ந்து விட்டாங்க. என்ன உணர்ந்துட்டாங்கன்னா, இந்த இறப்புன்ற சம்பவம் எல்லோருக்கும் யதார்த்தமானது தான், எல்லார் வீட்லேயும் நடக்கும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அங்கேயே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் புத்தன்கிட்ட சொல்லும்போது புத்தன் தெளிவாக பிறப்பும் இறப்பும் எல்லோருக்கும் இயல்பானது தான் என்று அவர்களுக்கு விளக்கி, எல்லோருக்கும் நடக்கக்கூடிய சம்பவம் உனக்கு மட்டும் நடக்கக்கூடாது என்று நினைப்பது சரியாக இருக்கிறதா அப்படின்னு யதார்த்த உண்மையை சொல்லி அனுப்பி வைத்தார். இதே போல தான் ஆனால் சேக்கிழார் 63 நாயன்மார்கள் கதையில் பார்த்திங்கன்னா, திருஞான சம்பந்தர் ஒரு குழந்தையை உயிராக்கி தந்ததாக ஒரு பாடல் பாடி உயிராக்கி தந்ததாக ஒரு கதை இருக்கும். அதே போல் திருநாவுக்கரசர் என்ன பண்ணியிருப்பார், அந்த பாம்பு கடித்த அந்த குழந்தையை கொண்டு வர சொல்லி திரும்பவும் உயிர்ப்பித்து தந்ததாக ஒரு வரலாறு, ஒரு கதை ஒன்று இருக்கும். இப்போ திருஞான சம்பந்தருக்கு விபூதியை வயிற்றில் தடவி அந்த வயிற்று வலி போனதாக ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அந்த கதையில் இருக்கும். ஆனால் இன்றளவிலும் புத்தன் சொன்னது யதார்த்தமான உண்மையாக எல்லாராலையும் நம்பப்படுகிறது. ஆனால் அன்றளவு சொன்ன அந்த பாம்பு கடித்த குழந்தையை இன்றளவில் யாராவது எழுப்ப முடியுமா அப்படின்னால் எழுப்ப முடியாது. அது யதார்த்தமான உண்மையாக இல்லை. யாருக்காவது அந்த சாம்பலையோ விபூதியோ வயிற்றில் பூசினால் வயிற்று வலி தீருமா அப்படிங்கிறது அன்னைக்கு தீர்ந்துச்சு, இன்றைக்கி ஏன் தீரல அப்படிங்கிறது எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது. இது யதார்த்தமான உண்மையாக இருக்கிறதா? அன்னைக்கு நடந்தது இன்றைக்கே நடக்கலை. புத்தன் அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி நடந்திருக்கு.